நமஸ்காரம். நான் உங்க பாம்பே கண்ணன் பேசுறேன். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த என்னுடைய டாக்குமெண்ட்ரி வீடியோ அரங்காயிரம், அதோட தயாரிப்பாளரும் இயக்குநருமான பாம்பே கண்ணன் தான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இப்போ எங்களுடைய அடுத்த படைப்பு எம்பெருமானார். எம்பெருமானார்னு சொன்னாலே எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். யாதவர், ராமானுஜர், எதிராஜர், உடையவர், பாஷ்யக்காரர், இப்படி பல பேர்களால் வழங்கப்பட்ட ஸ்ரீமத் ராமானுஜரை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி நாம இப்போ தயாரிச்சிருக்கோம். இது அவருடைய வாழ்க்கையும் நெறியும், அதாவது அவருடைய லைஃப் அண்ட் ரிஃபார்ம்ஸ் தட் இஸ் கிவன் பை ஸ்ரீ ராமானுஜா. அதைத்தான் நாம இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியில பார்க்க போறோம். 120 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்தவர். பிறந்ததிலிருந்து அவர் மறையும் வரையில் இருந்த நிகழ்வுகளை தொகுத்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா உங்க முன்னாடி நான் பணிவன்போடு சமர்ப்பிக்கிறேன். இது எப்படின்னா, ராமானுஜரை பற்றி நாங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ண போது பார்த்தா ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கடல்லேருந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான் எங்களால் எடுக்க முடிஞ்சுது. அதை நாங்கள் கிறிஸ்டலைஸ் பண்ணி ரொம்ப முயற்சி பண்ணி உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். நிச்சயமாக நீங்கள் இதை பார்ப்பீங்க, பார்த்துட்டு ரசிக்க போறீங்க. உங்களுடைய வியூஸ் எல்லாம் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இதில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தால் அந்த குறைகளுக்காக மன்னிச்சு இதை ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி வீடியோவா பாருங்க. இதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்க கண்டிப்பா எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற உரிமையோட இதை உங்க முன்னாடி பணிவன்போடு டொராண்டோவில் வாழும் தமிழ் ரசிகர்களுக்காக, ஆன்மீக அன்பர்களுக்காக இதை பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றேன். வணக்கம், பாம்பே கண்ணன். இருப்பிடம் வைகுண்டம் வேங்கடம் நாளிரஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் ஆயனர்க்கென்பர் நல்லோர் அவை தம்முடும் வந்திருப்பிடம் ஆயன ராமானுஜன் மனத்து என்றவன் வந்திருப்பிடம் எந்த நிதியத்துள்ளே தனக்கென்புறவே முன்னூற்றி வியாமோத்ஸ்தராயமேனே अस्मत् कुलो भगवतोऽस्ति सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. Sri Ramanujasosmi. The movie was great. I learned a lot about Ramanuja. Thank you. श्री शैलेश दयापात्रम दीपत्यादि गुणार्णवं यतीन्द्र प्रणव वंदे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभं नाथयामः मध्यमम् अस्मदाचार्य पर्यन्तं वंदे गुरु परंपरां यो नित्यमुच्चपजां भुजैकमस्माम्यामोहस्तराणि तृणायमेने अस्मद्गुरो भगवतोऽस्य दैकस्यरामस्य चरणौ शरणं प्रपद्ये. श्रीमच्छटारीतिराजकृपालुम्बं सौम्यापयन्तकरुणानिमुनीन्द्रपादपद्मं वेदान्तमर्षीकरणप्रवीणं रामानुजमिति नमामः. So, myself Anirudh Tankasalai, we are in Scarborough, Canada. Witnessed the movie, Ramanujar movie. It is really good. ரொம்ப நன்றி பாம்பே கண்ணன் அவர்களுக்கு. அண்ட் ஆல்சோ நான் ಹುಟ್ಟಿದ್ದು ಬೆಳೆದಿದ್ದೆಲ್ಲ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ. ದ ಎಕ್ಸ್ಪ್ಲನೇಷನ್ ಅಬೌಟ್ ದ ತಿರುನಾರಾಯಣಪುರಂ ಇಸ್ ರಿಯಲಿ ಗುಡ್. ತೊಂಡನೂರು ಅಂತಾನು ಅಲ್ಲಿ ಲೋಕಲೈಟ್ಸ್ ಕರೀತಾರೆ ಆ ಊರಿನ ಹೆಸರು. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ರಾಮಾನುಜರ್ ಹಿಸ್ಟ್ರಿ ಮತ್ತೆ ಮೇಲುಕೋಟೆ ಹಿಸ್ಟ್ರಿಯನ್ನ 12 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅಲ್ಲಿ ಇದ್ದು ಪಂಚನಾರಾಯಣ ಕ್ಷೇತ್ರವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್ ಬಾಂಬೆ ಕಣ್ಣನ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್. ಅಡಿಯನ್ ರಾಮಾನುಜದಾಸ್. यो नित्याच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहस्तदित्राणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. கருணைக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்க நம்ம மழை மேகத்தை தான் சொல்லணும். அந்த மழை மேகமானது என்ன பண்ணணும்னா, அது வித்தியாசமும் இல்லாமல் பணக்காரா ஏழை, உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம், மேடு பள்ளம் மலை காடு உலர்ந்த நிலம் ஒன்றும் பார்க்காம மழை எல்லா இடத்துலையும் சமமாக பொழியிற மாதிரி ராமானுஜருடைய கருணையானது எந்த குலத்து வித்தியாசமும் பார்க்காம, உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் ஒன்றும் பார்க்காம, பாரத தேசம் கனடா தேசம்னு வித்தியாசம் இல்லாமல் காரே கருணை ராமானுஜா சொல்லக்கூடிய அந்த கருணை உள்ள ராமானுஜ மேகமானது
பாரதத்திலேருந்து இப்படியே மிதந்து வந்து இப்போ கனடாவில் வந்து கருணை மொழி பொழிஞ்சு எங்களெல்லாம் அனுபவித்து கோஷ்டியோடு சேர்ந்து அனுபவிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். எல்லாருக்கும் நமக்கு தன்யவாதங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அங்கே வந்து இந்த டொராண்டோ நகரில் இருக்கக்கூடிய பிரபந்த கோஷ்டிக்கார எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக நான் முன்னாடி நின்று பேசுகிறேன். டிஎன் தாசன். அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் அணியாக மன்னும் பங்கயமாமலர் பாவை போற்றுதம் பக்தியெல்லாம் தங்கியதல்ல தழைத்து நெஞ்சே அந்தமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஜன் அடி பூமன்னவே பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துள்ளவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவர் நாமங்களே. ஆழ்வாரும் பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ரொம்ப அருமையா இருந்தது. அவனோட இதை பண்ணது நல்ல கைங்கரியா இது பெருமானுக்கு. அந்த எல்லாமே ரொம்ப ரொம்ப உணர்ச்சி பூர்வமா எவ்வளவு தடவை கேட்டாலும் இருக்கிற மாதிரி ரொம்ப அருமையா எல்லாம் நிறைய புது விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம், பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்போ திடீர்னு ஃபீட்பேக் கொடுக்கணும்னா இவ்வளவு முடியும். ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம் முஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்தவிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய சிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இன்னைக்கு இங்க ஸ்காப்ரோ பெருமாள் க்ஷேத்திரத்துல வந்து இங்க பாம்பே கண்டன் சுவாமி அவரால் வந்து எம்பெருமானார் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கறதுக்கு அடியவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னாக்க எங்க பெரியவாளுக்கு பல ரீதியா வந்து உடையவருடைய வரலாறும் உடையவருடைய மகிமையும் பரிச்சயம் உண்டு. ஆனா நமக்கு அடுத்த ஜெனரேஷனான குழந்தைகளுக்காகட்டும் அதே மாதிரி உடையவர் பரிச்சயம் இல்லாத பரிச்சயம் இல்லாத சில குழந்தைகளுக்காகட்டும் நம்மளுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாகட்டும் இந்த ஸ்கிரீனிங் ஆகப்பட்டது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கிற மாதிரி பண்றது எல்லாருக்கும். எங்க நிறைய பேர் எங்களுக்கே வந்து உடையவரை பத்தி தெரியாத சில விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பாம்பே கண்ணன் சுவாமி இந்த வீடியோ மூலியமா தெரிய வந்திருக்கு. அதனால வந்து எங்களுக்கு பாடிப்படை கொண்டு கோஷ்டி சார்பா வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இங்க ஸ்கிரீனிங் அட்டன் பண்ணது. அடியன் வேற யாராவது எதாவது சொல்றேன். நாங்களும் ராமானுஜர் பத்தி கத்துனோம். ஆனா இன்னைக்கு இந்த ஸ்கிரீனிங்ல நிறைய புது விஷயங்களா கத்துட்டு இருக்கோம். எப்படி எல்லாம் பெருமாள் ஏழு பண்ணிட்டார், இப்படி எல்லாம் வைஷ்ணவிசம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டார். விசிஷ்டாத்வைதத்தை பத்தி அத்தனை பேருக்கும் வந்து கனடால இருக்க அத்தனை பேருக்கும் வந்து இங்க தெரிய வச்சதுக்கு பாம்பே கண்ணன் சுவாமிக்கு கோடான நன்றி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் இந்த ராமானுஜர் மூவி வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. ராமானுஜரை பத்தி சில தெரியாத விஷயங்கள் கூட தெரியுது. அந்த இடத்த போய் பார்க்கறச்ச இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு அப்படி எனக்கு தோணித்து. கரே கருணை ராமானுசா அப்படிங்கிற மாதிரி ராமானுஜர் தான் வந்து விசிஷ்டாத்வைதம்னு இல்லை, சகல லோக ஜீவனங்களுக்குமே வந்து உஜ்ஜீவிக்கிறதுக்கு ஒரே வழி உடையவர் திருவடியே அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி ராமானுஜனே தான் எல்லாமே. அதை பத்தி ரொம்ப தெளிவா ஒரு இன்ட்ரோடக்டரி மேப் மாதிரி போட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது அந்த டீம், உங்களோட டீம் இல்லை ஒர்க் பண்ணினவா அத்தனை பேருமே நிஜமாவே ஒரு பெரிய கைங்கரியம் பண்ணியிருக்கல. அதுக்கு என்ன கொடுத்தாலும் தகாது, என்ன பண்ணினாலும் தகாது. ராமானுஜர் பண்ணின கைங்கரியத்துல
ஒரு 1/10 கூட சொல்லலாம் நீங்க பண்ணியிருக்கிறது. ஏன்னா வந்து அவரை பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும், அவர் போன இடத்த பார்க்கணும், அவர் பிறந்த இடத்த எடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை கொண்டு போனதுக்காக ரொம்ப பெரிய நன்றி உங்களுக்கு. ஏன்னா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு எவ்வளவுதான் நாங்க கதைகள் மூலமா அவரோட இதை எடுத்து சொன்னா கூட அவளுக்கு புரியுற மாதிரி ஒரு யூடியூப்லயோ இல்ல ஒரு டாக்குமெண்ட்ரியோ ஒரு மூவியோ இருந்தா இன்னும் அவளுக்கு ஈஸியா போய் மனசுல பதியும். அதனால இன்னொரு என்னன்னு சொன்ன எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் அப்படின்னு நம்பெருமாள் சொன்னதுக்கு ஏற்ப எம்பெருமானார் தரிசனம் எல்லாருக்கும் போகணும். இந்த ஒரு ஜெனரேஷனோட இல்லாம இன்னும் பல 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 ஜெனரேஷன்களுக்கு போய் எப்படி எம்பெருமானார் 72 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி எல்லாருக்கும் இதை வந்து கொண்டு போகணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரி இந்த மூவியை கூட எல்லாருக்கும் கொண்டு போகணும். அதுக்கு அடியனுக்கு தோணித்து ஒன்னே ஒண்ணுதான், எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்து ஓரளவு எடுத்தா நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம சப்டைட்டிலேயே கூட இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டாக்க, கொஞ்சம் போல்டா போட்டாக்க இன்னும் கொஞ்சம் குழந்தைகள் பாக்குறவாளுக்கு ஈஸியா கேப்சரிங்கா இருக்கும். ஏன்னா அவளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப இதை ரீட் பண்றதுக்குள்ள அவளுக்கு அடுத்தடுத்து வந்துற மாதிரி கூட இருக்கலாம். அதனால இன்னும் கூட கொஞ்சம் ஸ்லோவா போனா அந்த டைட்டில்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடியனுக்கு இன்னொரு சின்ன ஒரு விண்ணப்பம் இருக்கு. இவரோட லைஃப் இப்படி ஒரு 3 மணி நேரத்துல எடுக்காம ஒரு 3 சீரியஸா எடுத்தோம்னா இன்னும் நிறைய விஷயங்களை இவாளுக்கு சொல்ல முடியுங்கிறது தோணுது. அடியேன்னு அவ்வளவுதான். விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயினின்னு நம்ம ராமானுஜரை சொல்றோம். அந்த மார்க்கதாயினியை பத்தி காமிச்சு கொடுத்ததுக்கு பெரிய 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 அனந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த மாதிரி உங்க பணி இன்னும் தொடரணும், எங்களை மாதிரி இருக்கிறவா இன்னும் கத்துக்கணும் நிறைய. தன்யோஸ்மி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஸ்மத் குருபியோ நமஹ. இன்னைக்கு டொரண்டோ ஸ்கேர்ப்ரோல எம்பெருமானாருடைய ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரியை ஸ்க்ரீன் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. படத்தை பார்க்கறதோட ஸ்க்ரீன் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்னும் பெரிய பாக்கியம். ஏன்னா அவரை பத்தின வாழ்க்கை வரலாறு வந்து நம்ம எல்லாருக்கும் எடுத்துன்னு போறதுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். இந்த டொரண்டோ கோஷ்டியில நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதோட நிறைய இந்த மாதிரி ஆவணப்படங்கள் முன்னாடி ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கோம். திரு பாம்பே கண்ணன் அவர்கள் இந்த மாதிரி ராமானுஜரை பற்றி படம் எடுக்க போறோம்னு ஒரு வருஷம் முன்னாடி சொன்ன போதே எங்களுக்கு உங்களுடைய சந்தோஷம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்பவே வந்து நம்ம இந்த கோஷ்டியில எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம் எப்போ வருமோ அந்த படம், அதை நம்ம எப்படி நம்ம இந்த ஸ்க்ரீன் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இதுல ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றது பெரிய விஷயம். ஒரு பாம்பே கண்ணன் அவர்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் படிச்சு பெரியவாட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அந்தந்த விஷயத்துக்கு போய் அந்தந்த இடத்துக்கு போய் கேதர் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆவணப்படம் இல்லை புக் எழுதணும்னா ரொம்ப கஷ்டம். அதுல சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் வந்து எப்படி நம்ம கொண்டு போய் எல்லார்ட்டையும் சொல்றோம் அப்படின்ற ஒரு வழிமுறை இருக்கு. ரெண்டாவது வந்து இத ஒரு கமர்ஷியல் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஃப்ரீயா எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கணும். அவாவா என்ன ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாளோ அவா எல்லாரும் அவளே தன்னால் முடிஞ்ச உதவி, அதாவது யதாசக்தி அப்படின்னு சொல்லுவா, அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கார். அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். மூன்றாவதாக இந்த கோவில் நிர்வாகத்தார், டொரண்டோ திருப்பதி வெங்கடாச்சலபதி நிர்வாகத்தார், அவளுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்து இங்கே இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இது எல்லாத்தையும் விட இந்த வாலண்டியர் குரூப் இருக்காங்க, எங்கள் குரூப்ல கிட்டத்தட்ட 20 பேர் இருக்கோம் நாங்கள். இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுத்து ஐடியா சஜஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒருத்தரும் ஒரு வேலையை எடுத்துருந்து சிறமையர் கொண்டு பண்ணி ஒரு கஷ்டமும் இல்லாம பண்ண வச்ச இந்த வாலண்டியர் குரூப்புக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதே போல் இந்த மேன்மேலும் இதே மாதிரி படம் நிறைய வரணும். நம்ம சம்பிரதாயம் நிறைய விஷயம் வெளில தெரியணும். அதை ஆத்தென்டிக்கான சோர்சஸ்லேருந்து எடுத்து அந்தந்த பெரியவாள்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணி
இப்படி போய் சொன்னா இந்த விஷயம் வந்து மேல் தேங்கி நிற்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த மாதிரி கொண்டு போனோம் இந்த விஷயத்தெல்லாம். அது ஆவணப்படமாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் மூவியாகவும் இருக்கலாம், இல்லாட்டி சீரியல் மாதிரியும் கொண்டு வந்து நிறைய பார்ட்ஸாகவும் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுத்தா புரிஞ்சுக்கிற விதத்துல இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறதுனால போய் சேர்ற வாழ்க்கை ஈஸியா இருக்கு. இப்போ இங்க இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கூட நல்லா புரிஞ்சுது. சப்டைட்டில்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு பாம்பே கண்ணன். அதனால தமிழ் புரியாத வாழ்க்கை இங்கிலீஷை படிச்சு புரிஞ்சுக்கிறா. அந்தந்த இடத்துல போய் வீடியோ எடுக்கிறா. மேல்கோட்டா இருக்கட்டும், ஸ்ரீரங்கமா இருக்கணும், எங்க இருந்தாலும் போய் வீடியோ எடுக்கிறதுனால நம்ம அந்தந்த இடத்துக்கு போய் நம்ம பெருமாள் செவிக்கும் போது அந்த ஞாபகம் எல்லாம் வரும். ஓ, ராமானுஜர் இந்த மாதிரி இங்க பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அதனால வெறும் கதையா சொல்லாமல் அந்தந்த இடத்துக்கு போய் ஆவணப்படம் பண்ணா இன்னும் மனசுல நிற்கும் அப்படின்னு அவருக்கு தோணி பண்ணியிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து அவருக்கு கிருத்தஜனா இருக்கேன். இதெல்லாம் விட இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் ஒரே இடத்துல லைக் மைண்டட் பீப்புள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாகவத கோஷ்டிகளை எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அந்த பாம்பே கண்ணன் அவருடைய டீம் எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லணும். இந்த மாதிரி கைங்கரியம் மேன்மேலும் வளரணும். இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கும் கொண்டு போகணும். எங்களை மாதிரி இருக்கிற பக்தர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரே ஒரு விண்ணப்பம். இந்த படம் வந்து மற்ற பாஷையிலையும் எடுக்கணும். ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற வந்து தமிழ்காரா மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா அந்த மாதிரிலாம் இருக்கா. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி படம் வந்து மற்ற பாஷையிலையும் எடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு என்னுடைய ரிவ்யூவை முடிச்சுக்கிறேன். தாசன். எதிராசன் வந்தான் எதிராசன் வந்தான் எதிராசன் வந்தான் எதிராருமில்லாதான் வந்தான் மதிராசி ராமானுசன் வந்தான் மாமாரரியும் பிரான் வந்தான் சீமான் சரணாகதி தந்த பிரான் வந்தான் அரணாகும் கடலோன் வந்தான் முரணாகும் வாதியரை வெல்லும் அவன் வந்தான் மாநிலத்தில் வேதியரை